ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வெயில் ரொம்ப அடிக்குதில்ல, அதுக்கு நம்ம குளு குளுன்னு ஒரு ஐஸ்கிரீம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த குளு குளு ஐஸ்கிரீம் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த குளு குளு ஐஸ்கிரீம் தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பன்னீர் ரோஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போது பன்னீர் ரோஸ் 7, கற்பூரவள்ளி வாழைப்பழம் 2, தேங்காய் அரை மூடி, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 100 கிராம் அளவு கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. வடிகட்ட தேவையில்லை, ஃபைனாக அரைச்சிட்டு மட்டும் வந்துடுங்க. அடுத்து ரோஸ் இதழ்கள்லாம் எடுத்து நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. பனானா வந்து நம்ம குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அந்த கற்கண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து போட்டுக்கலாம். வாழைப்பழத்தில் ஏற்கனவே சுகர் இருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் ரோஸ்லாம் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் கற்கண்டு ஒரு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கிறேன். இது அப்புறம் இந்த ஏலக்காய், பட்டை இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ கற்கண்டு நல்லா ஃபைனாக ஓட்டிகிட்டு இருந்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கற்கண்டை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை வந்து பல்ஸ் மோடில் 2-3 தடவை சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ தேங்காய் வந்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, இதையும் இதே போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. வாழைப்பழமும் நல்லா ஃபைனாக ஊட்டியாச்சு, ஓரளவு பாதி ஊட்டியாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோமில்ல இந்த ரோஸ் இதழ்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதழ்களை ஜாரில் போட்டாச்சு, இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரோஸ் பேஸ்ட்டும் ஓரளவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக சுற்றிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும். இப்போ அந்த கல்கண்டு பேஸ்ட்டில் இந்த கல்கண்டு பவுடரில் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம், ரோஸ், தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, இதை வந்து இந்த கல்கண்டு பவுடரில் போட்டு நல்லா கலந்தாச்சு. இதை வந்து இப்போ இந்த பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம், தேங்காய், ரோஸ் எல்லாம் போட்டு அரைச்சிருந்தோம். இதை வந்து கல்கண்டு பேஸ்ட்டில் கல்கண்டு பவுடரில் நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து இது போல் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது போல் நட்ஸு, முந்திரி, பாதாம், இல்லைன்னா உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிச்சிருக்கோ அதே இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே ரெடி ஆயிரும். இதே போல் நட்ஸு உங்களுக்கு விருப்பமான நட்ஸை போட்டு ரோஸ் இதழ்கள் சும்மா டெக்கரேஷனுக்காக நான் போட்டிருக்கேன், போட்டு இதே போல் ஒரு மூடியை போட்டு நல்லா டைட்டாக அமுத்தி விட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். 8 மணி நேரம் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோ நம்ம ரோஸ் ஐஸ்கிரீம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்தோம்ல, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான பன்னீர் ரோஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான பன்னீர் ரோஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான பன்னீர் ரோஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக. நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் போடல, வாழைப்பழம், பன்னீர் ரோஸ், தேங்காய் பால், கல்கண்டு இதான் போட்டிருக்கோம், எல்லாமே நேச்சுரல் பொருட்கள் தான். இதே போல் ஈஸியான கெமிக்கல் இல்லாத சூப்பரான ஐஸ்கிரீம் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதே போல் ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.